ஒரு முனிவரின் சாபத்தினால தான் இந்திரா காந்தியோட உயிர் பிரிந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மைதான். கார்பெட்ரி மகாராஜா அப்படின்னு ஒரு முனிவருக்கு இந்திரா காந்தி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பசுமாடுகளை கொல்வதற்கு தடை விதிப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சத்தியத்தை அவங்க கடைபிடிக்கவில்லை. அதனால கார்பெட்ரி மகாராஜா கூட இருந்த 1000 சீடர்களை வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த இந்திரா காந்தியோட அரசு அவர் சீடர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். இந்த எதிர்ப்புல பல சீடர்களோட உயிர் போனது. அதனால மனமுடைந்த கார்பெட்ரி மகாராஜா இந்திரா காந்திக்கு ஒரு சாபத்தை விட்டுறாரு. அந்த சாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபாஷ்டமி அன்னைக்கு இந்திரா காந்தியோட உயிர் பிரியும்னு சாபம் விட்டுறாரு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி அக்டோபர் 31, 1984 கோபாஷ்டமி அன்னைக்கு இந்திரா காந்தி இன்டர்வியூ கொடுக்கலான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில வராங்க. அப்போ அவர் கூட இருந்த 2 பாடி கார்ட்ஸ் இந்திரா காந்தியை சுட்டு கொலை பண்ணுறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் கோஇன்சிடென்ஸா இல்லை அந்த முனிவர் கொடுத்த சாபமா?